ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்கள் எல்லாத்தையும் ஆத்தூர் டேமுக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். இந்த விளாக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு சண்டே எடுத்தது. சரி, மீனுக்கு நல்லா கிடைக்கும் ஆத்தூர் டேம்லன்னு சொன்னாங்க. சரி, அங்கே போய் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் கிளம்புனது. அங்கே போகிற வழியெல்லாம் ஒரே ஒரு மலைக்குள்ளே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தது. நல்லா வித்தியாசமாக இருந்துச்சு. நம்ம கார்லாம் போக முடியாது, பைக் போகலாம், நடந்து தான் போக முடியும். அங்கே உள்ளே போனது ஒரு 2 கிலோமீட்டர் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இருக்கும், அந்தளவுக்கு தூரம் நடந்து போகிற மாதிரி இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் ஒரே மயில் சத்தம், பறவைகள் அப்படியே கூச்சலிடுறது, குயில் கூவுறதுன்னு ஒரே கச்சுமுச்சுன்னு ஒரே சத்தமாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு உள்ளே போகிறதுக்கு. ஆனால் தனியாலாம் போக முடியாது, ரொம்ப பயமாக இருக்கும். யாராச்சும் நம்ம 2-3 பேர் சேர்ந்து போகலாம். அங்கே போகிறப்பவே பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க, இந்நேரம் முடிஞ்சிருக்கும், ஏலம்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் போகிறப்ப அதுக்குரிய தடயமே இல்லை, அந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. நம்ம இந்த மீன் டேமில் வாங்குறதுக்கு போகணும் அப்படின்னு நினச்சோன்னா காலையில் 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே போகணும். அப்போ தான் அவங்க மீன் பிடிச்சி நமக்கு ஏலத்தில் கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கீழே தான் விற்பாங்க. தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் நிறையா மீன் கடைகள் இருக்குது, அங்கே தான் விற்பாங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே போய் வாங்கிக்கலான்ட்டு நல்லா. ஆனால் அந்த டேம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பச்சை பசேல்னு அதில் அந்த தண்ணி சுற்றி மலைகள்னு அந்த டேம் தண்ணின்னு சூப்பராக இருந்துச்சு. இந்த டேமுக்கு எப்படி தண்ணி கிடைக்கிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேற்கு தொடர்ச்சி மலைகள் சொல்லுவோம் இல்லையா, கூழையார் அப்புறம் கோடகனாறு அப்படின்ற ஆறு வழியாக தான் தண்ணி நமக்கு வருது இந்த டேமுக்கு. இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உள்ள ஆடலூர், பன்றிமலை, புல்லாவெளி, தாண்டிக்குடி அந்த மலைப்பகுதிகள் வழியாக கூழையாறு, கோடகனாறு அப்படின்ற ஆறு வழியாக நமக்கு நீர் வருது இந்த டேமுக்கு. இந்த டேமுக்கு ஆத்தூர் டேம் ஆத்தூர்ன்ற பிளேஸில் இருக்கிறனால நம்ம ஆத்தூர் டேம் சொல்கிறோம். இதோட ஒரிஜினல் நேம் காமராஜர் சாகர் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு பிளேஸு. நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இந்த இடத்துக்குலாம் நமக்கு போகிறப்ப எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன், குவாலிட்டி ஆஃப் ஆக்சிஜன் நல்லா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அங்கே என்னென்னா ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு. நான் போகிற வர்றப்ப சரி மயிலில் நம்ம பார்த்துருவோமான்னு நினச்சிட்டே இருந்தேன். சில பேர் ஷார்ட்ஸில் கூட பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா போகிறப்பவே ஒரு இடத்துல மயில் கிட்டக்க சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. திரும்பி பார்த்தா ஒரு மரத்தில் பெரிய மயில், நல்லா பெரிய மயில் உட்காந்துருந்தது. பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு பார்த்தா மீன் இல்லையா, சரி கீழே வாங்கிக்கலான்னு வந்தோம். வர்றப்பையும் பார்த்தா அதே இடத்துல மயில் இருக்குது. செம ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த டேம் பாருங்கள், நமக்கு இங்கேருந்து பார்க்குறப்பவே நிறையா மீன்லாம் தெரியுது. டெய்லியுமே இங்கே மீன் பிடிச்சிட்டு போவாங்க போல இருக்குது. சண்டே மட்டும் கிடையாது, சண்டே மட்டும்னு கிடையாது, எல்லா நாட்களுமே மீன் பிடிப்பாங்க போல். நம்ம போகணும் வாங்கணும்னு நினச்சோன்னா கொஞ்சம் ஏர்லியராக போயிடணும். என்ன மாதிரியான மீன்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கட்லா மீன் கிடைக்கும். அப்புறம் ஏதோ மஞ்சள் கலரில் ஒரு மீன் இருக்குது, இந்த வீடியோவோட கடைசியில் பார்ப்பீங்க. அந்த மீன் அப்படியே உயிரோடு அப்படியே வாயெல்லாம் திறந்து மூடிட்டு இருந்துச்சு. இதுதான் டேமோட எண்டு பகுதிக்கு வந்துட்டோம். இதுக்குள்ளே போகிறதுக்கெலாம் அலோடு கிடையாது. இதான் லாஸ்ட்டு. நம்ம மீன் வாங்கணும்னு நினச்சோன்னா இதுக்கு பக்கத்தில் தான் இருக்கும், நம்ம வாங்கிக்கலாம். இதே இது காமராஜர் சாகர் ஆறுன்னு ஒன்று இருக்குது கீழே, காமராஜர் ஆறுன்னு சொல்கிறாங்க. அதில் நம்ம குளிக்கலாம் செய்யலாம். முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்கும், அந்த இதில் குளிக்கலாம் செய்யலாம். அது இன்னொரு நாள் நான் இன்னொரு விளாகில் நான் உங்களுக்கு காட்டுறேன். வர வள்ளி ஃபுல்லாக ஒரே அந்த வௌவால் சத்தம். இது ஃபுல்லாக ஒரே வௌவால். எனக்கு அப்படியே கச்சமுச்சுன்னு அது ஒரு மாதிரி சத்தம் கொடுக்கும் இல்லையா, அப்படி தான் சத்தம் கொடுத்துட்டே இருந்துச்சு. நம்ம தனியாலாம் வந்தோம்னா செம்ம பயமாக இருக்கும். இந்த மர்மர்னு ஒரு படத்தில் காட்டுற சீன்ஸ் மாதிரியே இருந்தது. அப்புறம் ஃபைனலாக கீழே தாலுகா ஆஃபீஸ் பக்கத்தில் மீன் வாங்க வந்தாச்சு. இப்படி தான் இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். அந்த மீன் எல்லாமே உயிரோடு தான் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. எங்களுக்கு அந்த மஞ்சள் கலர் மீன்லாம் கிடைக்கல. அது என்ன மீன் சொன்னாங்க, எனக்கு இப்போ மறந்து போச்சு. சரின்னு நாங்கள் கட்லா மீனும் கொஞ்சம் நெய் மீனுமே அவங்க கடல் மீன் வச்சுருந்தாங்க, அதையுமே வாங்கிட்டு வந்துட்டோம். அவ்வளோதான், இதோட இந்த விளாக் முடியுது. நான் புதுசாக அந்த மாதிரி விளாக் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்குதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.